ஒருவர் கடினமாக உழைத்தால் எந்த உயர்வுக்கும் வரலாம். கடின உழைப்பே உயர்வுக்கு வழி என்போர் பட்டியலில் இணைந்த மீண்டும் ஒரு அரசியல் பிரமுகர் வல்லூர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு இதனை கடுமையாக பின்பற்றி சாதாரண தொண்டனாக, கிளை செயலாளராக, அணிகளின் பொறுப்பாளராக, மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக படிப்படியாக உயர்ந்து திமுகவின் மிக முக்கிய பொறுப்பான மாவட்ட பொறுப்பாளர் பதவிக்கு தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோரால் அறிவிக்கப்பட்டார். தற்போது அவருக்கு திமுகவின் மிக உயரிய பதவி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வல்லூர் எனும் அப்போதைய அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்தில் வளர்ந்து பல்வேறு துன்பங்கள், வேதனைகள், சோதனைகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை தொண்டனாக இணைந்து பலகட்ட போராட்டங்களில் நுழைந்து திமுக தலைவர் கலைஞரின் வழியில் நடந்து அரசியல் பணிகளை மேற்கொண்டார். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் முழு கவனம் செலுத்துவது, எந்த நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அதனை மிக பிரம்மாண்டமாக செய்வது, கட்சி எந்த வேலையை கொடுத்தாலும் தட்டாது செய்து முடிப்பது என தன்னை கட்சிக்கு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். அதனால்தான் திமுகவின் முக்கிய பதவிகளில் ஒன்றான ஒன்றிய செயலாளர் பதவிக்கு மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு தற்போதைய முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டார். முதல்வர் ஸ்டாலின் மேற்கொண்ட திமுக இளைஞரணி பணிகளில் அப்போது மாவட்ட இளைஞர் அணி இணை செயலாளராக கடுமையாக உழைத்தார். அவர் மனதில் இடம் பிடித்தார். இன்று மிக உயரிய பதவியான மாவட்ட பொறுப்பாளர் பதவிக்கு பொறுப்பானார். வல்லூர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி வல்லூர் கிராமம் மட்டுமல்ல, திருவள்ளூர் மாவட்டத்திற்கே ஒரு முன் மாதிரியாகும். உழைப்பே உயர்வுக்கு வழி என்பதற்கு இவரும் ஒரு சாட்சி. மேலும் இவரின் அர்ப்பணிப்புக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு மேஞ்சூரில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டம். பொது உறுப்பினர்கள் கூட்டமா அல்லது மாநாடா என சிறப்பு விருந்தினர்களான திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, மாண்புமிகு அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் வியந்து பாராட்டியதே இதற்கு மற்றுமொரு சாட்சி. திருமதி நகரமன்ற தலைவரும் டாக்டர்